அனுதின நம்பிக்கையின் பனித்துளி. சங்கீதம் 23 அதிகாரம் 1 கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். தேவன் நமது ஒவ்வொரு தேவையையும் அறிந்திருக்கிறார். அன்றாட தேவைகளை குறித்து கவலைப்படாமல் கர்த்தரை தேடி அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக விசுவாசத்துடன் காத்திருங்கள். விசுவாசமானது அடுத்து என்ன கிடைக்கும் என்று உரிமை கோருவதற்கான ஒரு பந்தயம் அல்ல, மாறாக ஏற்கனவே வாக்களிக்கப்பட்டவற்றின் மீது நம்பிக்கை வைக்கும் ஒரு நிலைப்பாடாகும். நம்பிக்கையுடன் கூடிய எதிர்பார்ப்புடன் காத்திருங்கள். நம்பிக்கை உங்கள் இதயத்தையும் மனதையும் நிலைநிறுத்தட்டும். அவசரத்திற்கு பதிலாக பொறுமையை தேர்ந்தெடுத்து விளைவுகளை கர்த்தருடைய கைகளில் ஒப்புக்கொடுங்கள். சர்வவல்ல கர்த்தர் உங்களை தாங்குவார், உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார். ஒவ்வொரு சோதனையிலும் வெற்றியிலும் உங்களுக்கு வழிகாட்டுவார். நமது நல் மேய்ப்பர் அவர் வாக்களித்த நன்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அனுதினமும் எம் மீது புதிய கிருபைகளை பொழிவதற்கு நன்றி. எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி போஷித்தருளும். எம் கவலைகளை உம்மிடம் ஒப்படைத்து எமக்கான ஆசீர்வாதங்களுக்காக பொறுமையுடன் காத்திருக்க கிருபையருளும். உமது ஞானத்தினாலும் அன்பினாலும் வழிநடத்தும். ஆமேன். உங்களை வழிநடத்தும் கர்த்தர் போஷிப்பவராகவும் சமாதானமாகவும் இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தில் எக்குறைவும் இல்லை. அடுத்த அனுதின நம்பிக்கையின் பனித்துளி வரை வல்ல தேவன் உங்களை சமாதானத்தாலும் மிகுந்த கிருபையாலும் பாதுகாப்பாராக.